ஹாய் ஹலோ. இது கழிஞ்ச சண்டே ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ. எங்களோட வீட்டுக்கு ஒரு பக்கமாக வந்து கொஞ்சம் இடங்கள் வந்து கொஞ்சம் இடம் வந்து மீதி இருக்குது. அப்போ ஏற்கனவே அதில் நாங்கள் கொஞ்சம் வாழை, ஒரு ரம்புட்டான் அந்த மாதிரி சில செடிகள் வச்சுருக்கோம். ஏற்கனவே அதில் ஆல்ரெடி வந்து இந்த குறுமிளகு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல மிளகு அது நிற்கிது. 2 சாம்ப மரம் நிற்கிது. அதாவது நேட்டிவ் வெரைட்டி ஒன்று இல்லாமல் ஒயிட் சாம்பா அது ஒன்று நிற்கிது. இல்லாமல் புளிச்சிக்காய் அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு மரம் நிற்கிது. அப்போ அது போகவும் கொஞ்சம் இடங்கள் வந்து மீதி இருக்கனால நாங்கள் நினச்சோம் அதில் க்ரோ பேக் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு க்ரோ பேக்கில் வந்து வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் தொண்டை மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நேட்டிவ் வெரைட்டி மிளகா. அது வந்து ரொம்ப இங்கே வந்து அதுக்கு நல்ல விலையும் இருக்குது. விலையை விட அதோட மனம் அண்ட் டேஸ்ட், அது சாம்பாரில் தான் நிறைய போடுவாங்க. டேஸ்ட் வந்து பயங்கரமாக அபாரமாக இருக்கும். அதனால் அதையும் போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு 30 நம்பர்ஸ் ஆஃப் க்ரோ பேகும் வாங்கி இந்த கொஞ்சம் விதைகளும் வாங்கிட்டு வந்தோம். வெள்ளரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈல்டு வந்து எங்களுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தோன்னா, பயங்கரமாக காய் ஈச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே, அப்புறம் ஏலியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாதனம் வந்து நிறைய இருக்கனால இது வந்து என்ன செய்யும்னா, இந்த வெள்ளரியில் வந்து ரொம்ப சின்ன பிஞ்சாக இருக்கும்போதே அதில் வந்து ஊனிட்டு போயிடும். அதனால் என்ன ஆகும், அது போய் அதோட ஜூஸை குடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் முட்டையும் போட்டு வச்சுட்டு போகும். கிராஜுவலி அந்த காய் வந்து வளரும்போது இதுக்குள்ளே புழுக்களும் இது வரும். அப்படி எங்களுக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஃபெயிலியர். அதனால் இப்போதைக்கு வந்து வெள்ளரியை வந்து இந்த ஈல்டோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு பதிலாக வெண்டைக்காய் வந்து பரவாயில்ல, நம்ம நல்ல ஈல்டு எங்களுக்கு கீழே கிடச்சிது. அப்போ அது செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வெண்டைக்காவும் கத்திரிக்காய் இது வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அதுவும் நேட்டிவ் ப்ரீடு தான், ஏதாவது போடணும். எங்களோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னோன்னா, நாங்கள் எந்த ஃபெர்டிலைசரும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணதில்லை. எங்களுக்கு காடை இருக்குது. காடையோட ட்ராப்பிங்ஸ், காடை கழிவுகளை தான் நாங்கள் உரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பக்கத்து இல்லை ஒரு சின்ன அவங்க அது மாட்டு பண்ணை இருக்குது, அங்கே இருந்தும் உரங்கள் வாங்கி மாட்டு சாணம் வாங்கி போடுறோம், காஞ்சது. வேறு எந்த ஃபெர்டிலைசருமே, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னும் வேறு எந்த ஃபெர்டிலைசருமே வந்து நம்ம வாங்கி போடலை. இந்த வெள்ளரிக்காவும் அப்படி தான், டேமேஜ் ஆன வெள்ளரிக்காய், அதோட எண்டில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அப்போது அவ்வளோதான். இது அப்படி புதுசாக தொடங்கியிருக்கோம். நடுவில் நிற்கிறது வந்து ரம்பூட்டானோட ஒரு சின்ன தை நட்டுருக்கோம். அப்போ இது வந்து ஒரு தொடக்கமாக பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 5 days ஆகுது. இது வரைக்கும் முளைச்சி வரல விதைகளெல்லாம். எப்படி வருது என்ன ஏதுன்னு பார்ப்போம். இந்த ஆண்டி வந்து எங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரக்கூடிய ஒரு ஆண்டி. எப்போது நாங்கள் கூப்பிடும்போது வருவாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அவ்வளோதான். பாய்.